வாழ்க்கையில தான் சம்பாதிச்சது அத்தனையும் மக்களுக்காக செலவு பண்ண ஒரு மாமனிதர் நம்ம மத்தியில இருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்றோம் நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. It's just something that I want to tell எல்லாருக்கும் that in the Mela given award for someone of his stature, we're very small, so I take it as an honor to be able to share the stage with him and give him this. Thank you so much. பொதுவாக சினிமா உலகத்தில் சாதனை படைத்தவர்களுக்கு நிறைய விருது கொடுத்தாங்க. அது மாதிரி சண்முகம், மலர்கொடி இவங்களும் நல்ல சாதனை படைத்தாங்க. நான் அப்படி எதுவும் சாதனை எதுவும் படைக்கல. என்னுடைய வேலை ரொம்ப லேசான வேலை. அதாவது இந்த மனுஷன் நம்பிக்கையான மனுஷன், நாணயமான மனுஷன், யோக்கியமான மனுஷன், நேர்மையான மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கினா போகிறோம். எல்லாரும் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணுன்னா இவர்கிட்ட கொடுத்துட்டா இவர் நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது எல்லாரும் யாருனாலும் வாங்கலாம், எந்த மனிதர்னாலும் அந்த நம்பிக்கையை வாங்கலாம். வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். எங்கள் ஊர் சின்ன கிராமம், சாலை வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டி கடை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரமே கிடையாது. தெரு விளக்குலையும் மண்ணெண்ணெய் விளக்குலையும் தான் இந்த கிராமத்தில் படித்தோம். பிற்காலத்தில் எம்ஏஎல்டி, எம்ஏஎஸ்சி, எம்ஏஜிடி, பிலிபஸ்சி, டிஜிடி, டிஆர்டி, டிஎம்டி, எஃப்என்டபிள்யூடின்னு பேருக்கு பின்னால் 36 அளவுக்கு படிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி விருதுகளும் இதுவரை ஒரு 1000 விருதுகளுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. புகழுக்காக சொல்லலை, ஒரு காரணத்துக்காக சொல்லுதேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஒரு சபை வச்சுருக்காங்க. உலகம் முழுக்க உள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். இதிலிருந்து நெபலஸ்ட் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் சிறந்த நல்லிதயம் படைத்த மனிதர்னு ஒரு விருது கொடுக்காங்க. அது உலகம் முழுக்க ரொம்ப புகழ் வாய்ந்தது. அது இந்தியாவில் முதல்ல மதர் தெரசா, அன்னை தெரசாவுக்கு கொடுத்தாங்க. 2வது எனக்கு கொடுத்தாங்க. 2000ஆவது ஆண்டு முடிஞ்ச உடனே ஐநா சபை உலகம் முழுக்கும் சிறந்த சாதனை படைத்த 20 பேரை தேர்ந்தெடுத்து அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் த 20th செஞ்சுரி, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர்கள்னு ஐநா சபை கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப பிரசித்தமான விருது. அந்த 20 பேரில் ஒரு ஆளாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆசியா கண்டம் முழுவதும் என் ஒருத்தனை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க. 3வதாக உலகத்திலே பெரிய விருதுங்கிறது நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 4 கோடி ரூபா. அதோட பெரிய விருது ஒன்று இருக்குது, மேன் ஆஃப் த மில்லியன். 50 வருஷம் 100 வருஷத்துக்கு இருக்கு. உலகத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. $6.5 மில்லியன், 30 கோடி ரூபா. அதுதான் உலகத்திலே பெரிய விருது. அந்த விருதையும் எனக்கு கொடுத்தாங்க. அதை உடனே கொடுத்துட்டா அது வேறு விஷயம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எதுவுமே பெருசாக உழைக்கலை, பெருசாக செய்யலை. அம்மா சொல்லி கொடுத்த அந்த பாடம், வாழ்க்கைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைடா, எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நீங்களும் எதுக்கும் பேராசைப்படாமல் எது கிடைச்சாலும் ஒரு பங்கு ஏழை கொடுத்து தினமும் ஒரு உசருக்கு நல்லது பண்ணலாம். ராஜா கணக்காக இருக்கலாம், ராணி கணக்காக இருக்கலாம்.